சிவபெருமானை பிரதான தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய சைவ சமயத்திலேயே 28 வகையான ஆகமங்கள் இருக்கின்றன என்றால் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான முறைமைகள் இருக்கின்றன. திருக்கோவில்களிலே தீபாராதனை காட்டுவதை நாம் பார்த்திருப்போம். எடுத்த உடனேயே முதலிலே ஒற்றை தீபாராதனையிலே தான் தொடங்குவார்கள். 16 வகையான உபசாரங்கள் என்று அதற்கு சொல்லுவது உண்டு. ஏகன் அநேக நடி இறைவனடி வெல்க என்று சொல்லுகிறார். இதுவரையிலும் வாழ்க 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 என்று சொல்லிக் கொண்டு வந்தவர் இப்பொழுது வெல்க என்று இறைவனுக்கு வெற்றி கோஷம் முழங்குகிறார் என்று சொன்னால் மாணிக்க வாசகர் அர்த்தம் இல்லாமலா அதை பற்றி சொல்லி இருப்பார்? தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி இருக்கக்கூடிய திருவாசகத்தின் முகப்போவியமாகிய சிவபுராணத்தை சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த வரிகள், ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. இறைவன் வேதத்தினுடைய ரூபம், வேதம்தான் இறைவன். இன்னும் சொல்ல போனால் இறைவனுடைய அந்த ஒட்டுமொத்த சாரத்தையும் சொல்லக்கூடியதுதான் வேதம். வேதங்கள் இறைவனுடைய பாதங்களுக்கு சமமாக வைத்து போற்றப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் வேதத்தினுடைய சிரசிலே இறைவனுடைய பாதம் இருக்கிறது என்று அதை பற்றி விலாவாரியாக சொல்லக்கூடிய பெரியவர்களும் கூறியிருக்கிறார்கள். வேதம் ஒரு பக்கம், அது எழுதா கிளவி, வழி வழியாக குருமார்கள் சொல்லி 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 அடுத்தடுத்த சிஷ்ய பரம்பரைகளுக்கு அது சென்று சேர்ந்தது. இன்றைக்கும் நம்மால் அது ஓதப்பட்டு கொண்டு இருக்கிறது. வேதம் ஒரு பக்கம் என்றால் அடுத்தது ஆன்மீகத்தினுடைய மிக முக்கிய அம்சமாக இருப்பது ஆகமம். அது என்ன ஆகமம் என்று சொன்னால், இன்றைய தலைமுறைக்கு எளிமையாக புரிய வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு சின்ன கருவி அல்லது ஒரு கணிப்பொறி அது இயங்குவதற்கென்று உள்ளுக்குள்ளே ஒரு மென்பொருள் இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு கணிப்பொறிக்கும் ஒரு மென்பொருள் அல்லது ஒவ்வொரு கைபேசிக்கும் ஒவ்வொரு விதமான மென்பொருள் என்று உள்ளுக்குள்ளே அதை உருவாக்கம் செய்துதான் அதனை இயக்குகிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அந்த வழிமுறைகள் இருக்கின்றன, உள்ளே சென்று இயங்குவதற்கான கடவுச்சொற்கள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் நமக்கு தெரியும். எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன். இதை ஆன்மீகத்திற்கு ஒப்புமைப்படுத்தி நாம் சொல்லலாம். நம்முடைய பாரத தேசத்தில் பலவிதமான திருக்கோயில் வழிபாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் நம்முடைய திருக்கோவில்கள் எல்லாம் ஒரு விதமாக இருக்கும். கல் திருப்பணிதான் இங்கே மிக 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 பிரதானமாக இருக்கும். ஏனென்றால் கல்லால் எழுப்பப்படக்கூடிய ஆலயத்திற்கு அந்த சாநித்தியம் அதிகமாக இருக்கும். நல்ல தரமுள்ள அந்த கற்களுக்கு மந்திரத்தினுடைய அந்த அதிர்வலைகளை உள்வாங்கிக் கொள்வதற்கான அந்த வலிமை அதிகமாக இருக்கும். அதனால் தான் கல் திருப்பணியை முதன்மையான திருப்பணியாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தென் தமிழகத்தினுடைய திருக்கோவில்கள் எல்லாம் ஒரு விதம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் வட இந்தியாவை நோக்கி பயணப்பட்டு சென்றால் நம்முடைய தென் தமிழ்நாட்டிலே இருந்து சற்று மாறுபட்டு இருக்கும். கர்நாடகத்திலும் ஆந்திரத்திலும் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். இன்னும் அதை தாண்டி மத்திய பிரதேசத்திற்கு மேலே மகாராஷ்டிரம் போன்ற அந்த மாநிலங்களுக்கு சென்றால் திருக்கோவில்களுடைய வடிவமே வேறு மாதிரி இருக்கும். வட இந்தியாவிலே சென்று பார்த்தால், இன்னும் சொல்ல போனால் இமயமலை இருக்கக்கூடிய நேபாள நாட்டிலே இந்த கோவில்களுடைய வடிவமைப்பிற்கும் நம்முடைய தென் தமிழ்நாட்டில் இருக்கும் கோவில் வடிவமைப்பிற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. இது உள்ளே நிறைய அர்த்தத்தை பொதிந்து வைத்திருக்கக்கூடியது. ஏனென்றால் இந்த கோவில்கள் செயல்படக்கூடிய வடிவம், அதனுடைய இயல்பு என்பதே வேறு. வடநாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுடைய இயல்பு என்பதே வேறு. இந்தந்த கோவில்களிலே இப்படித்தான் வழிபாடுகள் இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே அதிகாலை உஷத்காலத்திலே கோவில் திறக்கப்பட வேண்டும், கோபூஜை செய்யப்பட வேண்டும், அதுக்கு அதன் பிறகு முதல் கால பூஜை நடைபெற வேண்டும் என்று எந்தெந்த காலகட்டத்தில் முதல் காலம் நடக்க வேண்டும், உச்சிக்காலம் நடக்க வேண்டும், சாயரக்ஷை என்று சொல்லுவார்களே அந்தி காலம், அந்த காலத்தினுடைய பூஜை, இன்னும் அடுத்ததாக அர்த்தஜாம பூஜை என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட பூஜை நேரங்கள் எல்லாம் கோவிலுக்கு கோவில் மாறுபடும். அடுத்ததாக ஒவ்வொரு கோவிலிலும் உச்சரிக்கப்படக்கூடிய மந்திரங்களும் வேறுபடும். அங்கே கடைபிடிக்கப்படக்கூடிய வேத சாஸ்திர முறைகளிலும் வேறுபாடுகள் இருக்கும். அப்படி பார்த்தால் சைவ சமய ஆகமங்கள் மட்டும் 28 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. சிவபெருமானை பிரதான தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய சைவ சமயத்திலேயே 28 வகையான ஆகமங்கள் இருக்கின்றன என்றால் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான முறைமைகள் இருக்கின்றன.
மனிதன் மட்டுமல்ல, இறைவனுமே ஒரு முறைமைக்கு அடிப்படையிலே செயல்பட்டால்தான் அதிலே இருந்து வெளிப்படும் ஆற்றலும் முறையாக வெளிப்படும். இதைத்தான் ஆகமமாகி நின்றான் என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். ஆகமமாகவே அவனே இருக்கிறான் என்று. எல்லாவற்றையும் இயக்குபவனும் அவனே, அதற்குள் இருந்து இயங்குபவனும் அவனே என்கின்ற உயரிய தத்துவத்தை சொல்லுவதாகும் இது. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள், ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க என்று. அதென்ன ஏகன்? ஏகன் என்றால் அவன் ஒருவன். அநேகன் என்றால் எல்லாவற்றிற்குள்ளும் பரமருள் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்று அர்த்தம். திருக்கோவில்களிலே தீபாராதனை காட்டுவதை நாம் பார்த்திருப்போம். எடுத்த உடனேயே முதலிலே ஒற்றை தீபாராதனையிலே தான் தொடங்குவார்கள். 16 வகையான உபசாரங்கள் என்று அதற்கு சொல்லுவது உண்டு. அந்த உபசாரங்கள் எல்லாம் செய்து முடித்து முதலிலே ஒரு தீபாராதனை, பிறகு 2, 5 என்று இப்படி ஒவ்வொன்றாக விரிந்து விரிந்து மகா தீபாராதனை என்று ஒரு பெரிய அடுக்கு நிறைய 108 என்கின்ற அடிப்படையிலே நிறைய இன்னும் அதிகமான பெரிய விளக்குகள் இருந்தால் அதிகமான தீபங்கள் அதிலே ஏற்றுவார்கள். மகா தீபாராதனை என்கின்ற ஒன்றை காட்டுவார்கள். அதிலே பலவிதமான தீபங்கள் இருக்கும், பல எண்ணிக்கையிலே இருக்கும். அது அநேகன் என்கின்ற அந்த சொல்லை நமக்கு உணர்த்தக்கூடியதாகும். அதாவது இறைவன் ஒருவன் தான், அவன் உயிரினங்களாகிய ஜீவாத்மலாக்களாகிய நமக்குள்ளே எல்லாருக்குள்ளும் விரவி இருக்கிறான், பரவி இருக்கிறான் என்பதைத்தான் குறிக்கிறது. ஏகன் அநேகனடி இறைவனடி வெல்க என்று சொல்லுகிறார். இதுவரையிலும் வாழ்க 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 என்று சொல்லிக் கொண்டு வந்தவர் இப்பொழுது வெல்க என்று இறைவனுக்கு வெற்றி கோஷம் முழங்குகிறார் என்று சொன்னால் மாணிக்கவாசகர் அர்த்தமில்லாமலா அதை பற்றி சொல்லி இருப்பார்? மேலும் அதை பற்றி இன்னும் நிறைய சிந்திக்கலாம் நம்முடைய தெய்வ தமிழ் டிவியிலே. நன்றி, வணக்கம்.